ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. உங்கள் கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டப்பா. இந்த நாள் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க, தடைகளை நீக்குங்க. கர்த்தரே எங்கள் நடுவில் கிரியை செய்யுங்க. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். தடைகள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் மாறட்டும். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றும். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்க போகிறோம். பரலோகத்தின் தேவன் சுகந்த வாசனையாய் ஆராதனையில நீர் மகிழ்ச்சி அடைவீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியைகளும் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, 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 துதி, ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை, ஆண்டவரே
செய்திகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் உபத்திரவத்தின் குகையில கடந்து போகிற காலத்துல நீங்க தந்த நல்ல ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆயுசு நாளில ஒரு நாளை கூட நீங்க எங்களுக்கு கொடுத்த அன்புக்காக நன்றி. எங்கள் போக்குவரத்து எல்லாத்திலும் கூட இருந்து எங்களை பாதுகாத்த தயவு, எங்களுக்கு நீங்க கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆண்டவரே அப்பா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்தீரே, அபிஷேகம் கொடுத்தீரே, உம்முடைய நீதியை நிறைவேற்ற உதவி செய்தீரே, சபையில ஒரு அங்கமாக மாற்றினீரே. தேவனே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை இன்னும் உருவாக்கி வருகிறீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. உள்ளத்தின் ஆழத்தினின்று தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரையே நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நான் மறக்கவில்லைன்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி. பரிசுத்த ஜீவியம் தேவனே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவே, ஊழியத்தின் பாதைகளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லுவோமா? அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை நமக்கு தருகிறவர். அவரை பார்த்து சொல்லுவோமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர்
தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் ஆடியான ஜோவாரிரோ, அருவியே வேளையில் ஆடியான ஜோவாரிரோ. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தில் பரவி வருகிற கொள்ளை நோயின் காலத்தில், மக்கள் நிறைய மரித்து கொண்டிருக்கிற காலத்தில், தேசத்தில் லாக்டவுன் அறிவிச்சிருக்கிற நாட்களில் நாம் தேவனை நோக்கி கருத்தாக இந்த ஒமிக்ரான் என்ற வைரஸ் அழிக்கப்பட பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபித்த வேளையில் தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் மாற்றங்களை செய்தார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பரவி வருகிற இந்த கொள்ளை நோயின் காலத்தில் மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்களே. அப்பா, நீர் இதை காண்கிறீரே ராஜா. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்கள் தேசத்துக்கு நீர் மனம் இறங்கும். மக்கள் நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சூழ்நிலை எங்கள் தேசத்தில் மாறட்டும். இன்றைக்கு கூட மருத்துவமனையில் மிகவும் வேதனையோடு கொடிய கஷ்டங்களில் ஆண்டவரே, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளில் இந்த வியாதியை பார்த்து பயந்து எனக்கு மரணம் வந்து விடுமோ என்ற நடுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படி தேவகுமாரனாய் வெளிப்பட்டவரே, உம்முடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம்ப்பா எங்கள் ஜனங்களுக்கு, எங்கள் தேசத்துக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பின் முகத்தை நாங்கள் பார்க்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை எங்கள் தேசத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற டாக்டர்ஸ் மேலே வரட்டும்ப்பா, நர்சஸ் மேலே வரட்டும்ப்பா, லேப் டெக்னீஷியன் மேலே வரட்டும்ப்பா, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், அங்கங்கே காவல் காத்து நிற்கிற காவல்துறை அதிகாரிகளுக்காக, பொது மக்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மக்கள் கூடுகிற இடங்களுக்காக, ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவும் என்று சொல்லப்படுகிறதே, அதனுடைய நோய் பரவுதலை என் ஆண்டவர் முடக்கி போடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீரே. பயத்தை எடுத்து போடுங்கப்பா, ஜனங்களை விட்டு பயத்தை எடுத்து போடுங்க. உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புங்க. நம்முடைய உற்சாகத்தை எல்லா ஜனங்களுக்கும் தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கைகளில் தருகிறோம். இது நிமித்தம் பொருளாதார வீழ்ச்சி வராமல், ஜனங்கள் தற்கொலை பண்ணி மரணம் அடையாமல், ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்யும். சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மூடப்பட்டிருக்கிற திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வருகிற முழு ஊரடங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தளர்வுகள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வழி வாசலை திறந்து தாங்கப்பா. ஸ்கூல்கள் திறக்கப்படட்டும். எல்லா காரியங்களும் நார்மலாகட்டும். எங்கள் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் இரக்கம் கேட்டு செபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாம் தொடர்ந்து மிஷினரிகளுக்காக, ஊழியக்காரங்களுக்காக, அவங்க சுகத்துக்காக, பலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்கு எழுப்பின எல்லா சுவிசேஷகர்களுக்காக ஸ்தோத்திரம், மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம், போதகர்களுக்காக ஸ்தோத்திரம், 5 விதமான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஊழியக்காரர்களையும் தேவனே நீர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. ஊழியர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற
மத தீவிரவாதிகளால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். நாங்கள் சமாதானமாக ஜீவனம் பண்ண எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தில் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வட இந்தியாக்கள் சந்திக்கப்படாத இன, மொழி, பாஷை ஜனங்கள் நடுவில் நம்முடைய சுவிசேஷம் வேகமாய் கடந்து செல்ல கர்த்தர் புதியவைகளை காண செய்வீராக. ஆண்டவரே, சபைகளில் எழுப்புதலை தாரும், பிரிவினை ஆவிகள் விலகி ஓடுவதாக. ஆண்டவரே, சபையில் எல்லா ஊழியர்களுக்கும் தகப்பனுடைய இருதயத்தை தாரும், ஒரு அப்பாவின் இருதயத்தை தாரும். ஆண்டவரே, அந்த சபைகளை நடத்தக்கூடிய ஞானத்தினால் எல்லா ஊழியக்காரர்களை நிரப்புவீராக. சபைகள் வளர்ந்து பெருகுவதாக, ஆத்துமாக்களால் நிரம்புவதாக. தரிசனம் உள்ள சபைகளாய் தேசத்தில் ஆண்டவருடைய அன்பு அறியாததும் எட்டாததுமான பகுதிகளை நோக்கி சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற பாரமுடைய சபைகளாய் ஒவ்வொரு சபைகளும் உயிருள்ளவர் என்று பெயர் பெற்றும் செத்தவர்களாய் இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக. தேவனுக்கு பிரியமானதை அறிந்து கொள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய ஆளுகையில விட்டு தருகிறோம். நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாடாளும் அன்றும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதமருக்காக ஸ்தோத்திரம், முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம், அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்றோம். ஞானத்தினால் நிரப்புங்க. எல்லா மக்களையும் நேசிக்கும் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் ஆதரிக்கப்பட, போஷிக்கப்பட அரசாங்கம் கொடுக்கிற நல்ல திட்டங்கள் ஜனங்களுக்கு போய் சேர இடையில கொள்ளையடிக்கிறவர்களை சந்தியும். லஞ்சங்கள் ஒழியணும்ப்பா, நேர்மை உண்டாகணும். ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதியாளாக அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்து தலைவருடைய இருதயம் தேவனால் திருப்பப்படணுமே. அவங்க இருதயத்தை கடினமாக்குகிற கிரியைகள் முடக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவருடைய கரம் வெளிப்படட்டும். தேசத்தில் மறுரூபங்களை, மாற்றத்தை உருவாக்குவீராக. உம்முடைய திவ்ய கரங்களில நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, 5 மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 5 மாநிலத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரிகளை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய கரம் வெளிப்படட்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லஞ்சம் வாங்குகிறவர்கள் வரக்கூடாதப்பா. நேர்மையான அதிகாரிகளை எங்க தேசத்தில் அதிகாரத்தில் நீர் வைப்பீராக. உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள். 5 மாநிலத்தில் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடையில்லாத அரசாட்சியை தேவன் தர வேண்டுமே. ரவுடிகளும் குற்ற பின்னணியில் உள்ளவர்களும், கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்களும், சமுதாய சொத்துக்களை சுரண்டுகிறவர்களும் இந்த அதிகாரத்தில் வரக்கூடாதப்பா. 5 மாநிலத்தில் நீர் விரும்புகிறவர்கள் முதலமைச்சர்களாக, அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்படணுமே. மந்திரங்கள் செய்கிறவர்கள் வெற்றி பெறக்கூடாதப்பா. பணத்தினால சாதிக்கலாம் என்று சொல்லுகிறவர்களை கர்த்தர் சிதறடிப்பீராக. மந்திரவாதங்களை, பில்லி சூனியத்தை நம்புகிறவர்கள் அதில் வெற்றி பெறக்கூடாது. தேவன் நேர்மையானவர்களுக்கு வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் நடைபெறும் கொலைகள், கொள்ளைகள் மாறணும். விபச்சாரங்கள் மாறணும். தேசத்தை தீட்டுப்படுத்துகிற அசூசியான காரியங்கள் மாறணும். தேசத்தில் ஆண்டவரே, ஆன்லைன் வகுப்பில் இருக்கிற பிள்ளைங்களுடைய மன உளைச்சல்கள் மாறணும். இந்த தேசத்தை அடிமைப்படுத்துகிற, வலைத்தளத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இளைய தலைமுறைகள், இந்த தேசத்தில் உள்ள குடிகள் எல்லாரையும் அந்த வலைத்தளத்தை வைத்து அடிமைப்படுத்துகிற தேவனே, அந்த கிரியைகளினின்று ஜனங்களை நீர் விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயோடு இணைந்ததாக பரவுகிற கொடிய காய்ச்சல்கள், கொடிய வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. அந்த வாதைகளின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. ஜனங்கள் தத்தளிக்க பண்ணுகிற, ஜனங்களை ஆண்டவரை அலைய வைக்கிற, ஜனங்களை படுக்கையாக்குகிற, செயல்பட முடியாதபடிக்கு முடக்குகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தேவனே, தேசத்தில் நீர் மனம் இறங்கி அற்புதத்தை செய்யும். வீடுகளில் முடங்கி போயிருக்கிற மக்கள் ஆண்டவருக்குள் வளர்ந்து பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரே, நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் அப்பா. சபையை சுற்றி கிராமங்களில் எழுப்புதலை தாரும்.
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை கொண்டு வரும். இந்த ஆண்டில் எங்களுக்கு இன்னும் மிஷனரி சிந்தைகள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அறியப்படாத பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் கதவுகளை திறந்தருளுவீராக. ஆத்ம பாரத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தாகம் தேவையுள்ள ஜனங்கள் நடுவில் கர்த்தரங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவருடைய நித்திய புயம் நமக்கு மிகுந்த ஆதாயமாக பாதுகாப்பாக இருக்கிறது. தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் பூர்ண சமாதானத்தோடு நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கும் நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் பரிசுத்தர். ஏசாயா உன்னத காட்சியை பார்க்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதிக்கிற அந்த சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள். வசனத்தை தியானிக்கும் முன்பதாக ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இது உம்முடைய வார்த்தை ஒப்பால் சாரமேற்றப்படட்டும். கிருபை பொருந்தினதாய் ஜனங்களுக்குள்ள இது கடந்து செல்லட்டும். தடைகளை உடைத்தெறியட்டும். பேசுகிறது பரிசுத்த ஆவியான தேவனாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். ஜனங்கள் வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு சிந்தைகளை சிதறடிக்கிற வல்லமைகள், நிர்விசாரத்தை கொண்டு வருகிற கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி கிரியை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். இத்தடைகளை நீக்கி போடுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். 30, 60, 100 உம்முடைய ராஜ்யத்துக்கு பலத்தை ஆத்துமாக்களுக்குள்ள கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம், சபை அனைத்துக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் சுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் சொல்லுகிற ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்த ஜீவியம். அவர் பரிசுத்தத்தை நமக்கு தரும்படியாக இந்த உலகத்தில் தன்னை சகல மேன்மையை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கல்வாரி சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் மனுஷன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பாவம் மன்னிப்பு கண்டு சிந்தினார். அவரை பார்க்கிற முகங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவிடத்தில் நெருங்க நெருங்க அவரில் இருக்கிற பரிசுத்தத்தை நமக்கு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தின் நித்திய நாட்களான அலங்காரம் பரிசுத்தம் அல்லவோ. ஒரு மனிதன் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய அலங்காரம் பரிசுத்தம். தேவனிடத்தில் பரிசுத்தம் நாம் வாஞ்சித்து வரும் பொழுது அவர் அந்த பரிசுத்தத்தை தருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்றார், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆகையால் அவருக்கு ஏற்றபடி உள்ள ஒரு பரிசுத்தமான ஜீவியம் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் அவரால் அழைக்கப்பட்டவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் அவரால் வழிநடத்தப்பட்டதுமான விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படும் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு அவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக அந்த இடத்துல அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறதை பார்க்க முடியும்.
உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், நாம் அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாய் இருக்கும்படி தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் இன்றைக்கு வயது வரம்பின்றி ஜனங்களை பரிசுத்தத்திலிருந்து தள்ளுகிறதும் செய்தித்தாள்களில் வாசிக்கும் பொழுது பல வயதினரையும் பிசாசுகள் வஞ்சிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. எந்த வயதில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் கடைசி நிமிடம் வரைக்கும் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆண்டவர் அதனால் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நடந்து உத்தமமாய் இருக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை அவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களை, என்ன, எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். எதற்கு தெரியுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, அசுத்தமாய் வாழ்வதற்கல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். பரிசுத்தம் தான் நம்முடைய பேச்சாக இருக்கணும். பரலோகம் தான் நம்முடைய மூச்சாக இருக்கணும். பரிசுத்தம் பரிசுத்தம். தேவன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்த ஜீவியம். அவரிடத்தில் நெருங்க நெருங்க பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுகிறது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாதொரு மனுஷன் நெருங்கி வாழுகிறானோ அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஜீவியம் பரிசுத்த ஜீவியம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, எந்த ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும்படி ஆண்டவர் நமக்காக அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலகம் எல்லாம் உருவாகும் முன்னாடி நீங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், சபைக்குள்ள வந்து அங்கமாகணும், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கணும். இந்த உலகத்தில் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பித்து வருகிறார். தேவனிடத்தில் சேர சேர ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே வருகிறது. நாம் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை முன்குறித்து அவர் பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 12:9 வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக பரிசுத்தமும், நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். நாம் தேவனுக்கென்று பரிசுத்தத்துக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். என்னைக்காவது இந்த சரீரம் தேவனுக்கென்று நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஜபம் பண்ணி அர்ப்பணிச்சிருக்கிறோமா? இந்த சரீரத்தை நம்ம அப்படி அர்ப்பணிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். பவுல் அதை சொல்லும் பொழுது, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். சிலருக்கு பார்த்தா எல்லார்கிட்டே சண்டை போட்டு ஊர்லேயே எல்லாரையும் விட்டு பிரிந்து வாழுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனோடு உறவில் இருக்கிறது மாதிரி மற்ற மக்களோடும் நாம் உறவில் சரியாக இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமாக இருக்கும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும். இன்னைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கும்படி தான் சாத்தான் இன்னைக்கு கிரியை செஞ்சிட்டு இருக்கிறான். வலைத்தளங்கள் மூலம், டிவி மூலம் இந்த உலகத்தில் எல்லாமே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்க ஆராதிக்கிற நான் பரிசுத்தர், அதனால நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும், தேவன் விரும்புகிற பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமா இருக்கணும்னு நாட்டம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்ன்ற நாட்டம் இல்லைன்னா பரிசுத்தமா இருக்க முடியாது. அந்த உலகத்தை நான் அனுபவிக்கணும்னு சொன்னா உலகத்தை தான் அனுபவிக்க சாத்தான் நம்மை பயன்படுத்துவான். நாம் பரிசுத்தமா இருக்க நம்ம வாஞ்சிக்கணும், அதை குறித்த ஒரு நாட்டம் இருக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இந்த உலகத்துல தேவனை தரிசிக்கணும்னு சொன்னா இருதயத்துல சுத்தம் இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில உலகத்துல பல காரியங்களை தரிசித்து வருகிறவர்களை குறித்து நம்ம தெரியும். குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாக என்னென்னமோ செஞ்சுட்டு தெய்வத்தை தரிசிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார்? யார் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அசுத்தங்களும் காமவிகாரங்களும் இவைகளெல்லாம் புறப்பட்டு இன்றைக்கு மனுக்குலத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் ஒருவரே நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவராலே அன்றி இந்த உலகத்துல யாருக்கும் மீட்பு இல்லை. நாம் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அன்றியின் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியதை சிந்திக்கிறார்கள். இந்த உலகத்துல நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆவியின்படி நடந்தா ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நாம் மாம்சத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா மாம்ச சிந்தை மரணம். அது சமாதானமா இருக்காது. மாம்ச சிந்தை இந்த உலகத்தில் மேலோங்கின நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனால் மாம்சத்தை அதிகமாக நம்ம வளர்க்கிறோம், எல்லா நேரமும் சாப்பாடு கொடுக்கிறோம், அதற்கு தேவையானதெல்லாம் செய்கிறோம். ஆனா உள்ளார்ந்த மனிதனில் நாளுக்கு நாள் பலப்படணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ளார்ந்த மனுஷனுக்கு நம்ம ஜெபம் என்றதுல பிராக்டிஸ் கொடுக்கணும், ஜெபிக்கிறதுல பிராக்டிஸ் கொடுக்கணும், பைபிள் வாசிக்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல, இவைகளிலெல்லாம் நாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளணும். அப்படி நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுதுதான் உள்ளார்ந்த மனுஷன் வல்லமையாக பலப்படுத்த முடியும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போயிட்டு நம்ம இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்போம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு தெளிவாக சொல்லி, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறார்கள். சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறியும் மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாகவும் சிந்திக்கிறவர்களாக இருந்தா நம்மை மாம்சத்தின் கிரியைகள் தான் நமக்குள்ள மேலோங்கி நடத்த முடியும். நாம் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களா இருப்போம். எதை நம்ம உள்ள கொடுக்கிறோம்? அதிகமாக தேவனை குறித்த வசனங்களையும் தேவனை அறிகிற அறிவையும் நமக்குள்ள கொடுத்தா அது இருதயத்திலிருந்து நிறைவாக வெளியே பேச ஆரம்பிக்கும். நாம் அதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதற்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஆலயத்தில் வைக்கிற எல்லா கூட்டங்களிலும் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடைந்து பெருக முடியும். நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஆவிக்குரியவர்களாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். உண்மையாகவே இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவனால் பிறந்தவன், வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை பெற்றவன், மறுபுறப்படைந்தவன், அவனுக்குள் அவருடைய வார்த்தை தான் அவனை மனம் திரும்ப வைக்கிறது. அவருடைய வார்த்தை அழியாத வித்தினாலே மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிலை நிற்கிறதுமான ஜீவனுள்ள வசனத்தினாலே நீங்கள் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அந்த ஜீவனுள்ள வார்த்தை அது வித்தாக, விதையாக நம்முடைய இருதயத்துல அது ஆழமாக பதிந்திருக்கும்னு சொன்னா நிச்சயமாக இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுதான் இந்த அதிகாரம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்துன்னு சொன்னா வசனம்தான் விதை. அந்த விதை நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்மால பாவம் செய்ய முடியாது. அதனாலதான் சங்கீதம் 119 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனத்தின்படி வாழணுன்ற விருப்பம் உள்ளத்துல வரணும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள தரித்திருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அதிகமாக தேவ வசனத்தை
வசனத்தை நம்ம காணாப்பாடமாக படித்து அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி அதன்படி வாழணும்னு ஜெபம் பண்ணி யார் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாலும், இயேசு இவ்வளவு தூரம் சிலுவையில் ரத்தம் சிந்தி இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்கி வச்சவர், அவர் விரும்புகிறபடி வாழணும்னு கேட்டா அவர் உதவி செய்யாத இருப்பாரா? நிச்சயமாக உதவி செய்வார். நம்ம தான் கேட்கறது இல்லை, நம்ம விரும்புகிறது இல்லை. அதனாலே மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மேலோங்கி அதற்கு நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தில் நீங்க இன்னும் மாறுவீங்க. அவருடைய வித்து உங்களுக்குள்ள நீங்க ஆழமாக அவருடைய வசனத்தை நீங்க பதிய வைக்கும் பொழுது அந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். அந்த வசனம் யோசேப்பை காத்த அந்த தேவனுடைய பரிசுத்தம், தானியேலுக்குள்ள தெய்வ பயம், வசனத்தின்படி உண்டான பயம் எடுத்த தீர்மானத்தில் அவரை உறுதியாக நிறுத்தி பாபிலோன் தேசத்திலும் தேவனுக்கு சாட்சியாக நிற்க வைத்தது. பரிசுத்தம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துல எந்த தெய்வ நம்பிக்கையில போனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தெய்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய பாவம் பெருகுகிறதுனால தான் ஒமிக்ரான், பல தரப்பட்ட கொள்ளை நோய்கள், பெரிய ஆபத்துகள், பயங்கரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம வாஞ்சிக்கணும், பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வித்து, அவருடைய வசனம் எந்த அளவுக்கு நம்ம காணா பாடமாக இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுன்னு ஆண்டவர் சொன்னார். பைபிளை வேணா இந்த உலகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ளலாம், மத தீவிரவாதிகள் பிடுங்கிக் கொள்ளலாம். ஆனா இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை நம்ம வைத்து கொண்டால் அந்த வசனத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அந்த வசனத்தை நாம் இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்தில் பதித்து வைக்கும் பொழுது தேவன் நமக்கு அவருடைய கிருபையை தருவார். 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கும் பொழுது நாம் மனுஷருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை குறித்து சொல்லுகிறது. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையினும் நடக்கையிலும் ஆவிகளும் விசுவாசிகளுக்கு கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம வாழுகிற திருச்சபையில சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு மாடலா இருக்கணும் பரிசுத்தமான வாழ்க்கையில. அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. குறிப்பா இளமையை குறித்து தாவீது நிறைய இடத்துல சொல்லும் பொழுது, என் இளவயதின் பாவத்தை மன்னி ஆண்டவரே. இளவயதின் பாவம் எலும்புகளுக்குள்ளே அது அடைப்பட்டு மனிதனுடைய கல்லறையில படுத்துக்கொள்ளும், அது அவனை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்தும். நாம் கர்த்தருக்கு பயந்தவருடைய வசனத்தை அதிகமாக வாசித்து அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, எரேமியா சொல்லும் பொழுது, என் எலும்புகளுக்குள் அவருடைய வசனம் அடைப்பட்டு என்னை எரிகிறது, என்னால் பின்வாங்க முடியல. உலகத்துல பாடுகள் உபத்திரம் வந்தாலும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய இளமையை குறித்து ஒருவர் அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம வார்த்தையில ரொம்ப ஞானமா பேசணும். நடக்கையில, ஆவியில, நாம் விசுவாசத்துல, கற்பில விசுவாசிகளுக்கு மற்ற சகோதரர்கள் இடராதபடிக்கு நம்ம மாடலாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாடலாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இளம் தேவ மனிதர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 5:16 ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நற்கிரியைகள். எப்படி நமக்குள்ள நற்கிரியைகள் வரும்? சும்மா இருந்தா வந்துருமா? தேவனிடத்தில் சேர 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 அவருடைய குணாதிசயம் நமக்குள்ள வரும், அவருடைய ஆவிக்குரிய வல்லமைகள் வரங்கள் நமக்குள்ள வரும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை இந்த தேசத்து குடிகள் எல்லாம் மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சாட்சியின் ஜீவியம் மூலமாக மற்றவர்களையும் நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது, தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவரால் எதற்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னா, தேவனுடைய மனுஷனை தேர்ந்தவனாக நிறுத்துவதற்கு. அப்போ வசனம் பைபிள் வீட்டில் இருந்தாலும் போதாது, அதை அனுதினமும் படித்து அதை வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையோடு இசைந்ததாக மாற்றி, இதன்படி என் வாழ்க்கை இல்லையே என்று ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வேத வசனம் நம்மை தேர்ந்தவனாக மாற்றும். அந்த வேத வசனத்தில் எனக்கு என்ன அதில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், எந்த பாவத்தை விட்டுவிட அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், எதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. தேவனிட மனுஷன் தேர்தனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய திராணி உள்ளவளாகவும் இருக்கவும், அவைகள் உபதேசத்துக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. அப்போ வசனம் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அதுல நிறைய காரியம் இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும் சக்தி கொண்டது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புஸ்தகங்களை விட இன்னைக்கு வேதம் தான் அதிகமாக விற்கப்படுகிறதும் வாசிக்கப்படுகிறதும் தேசத்தின் மனிதர்களை மாற்றுகிற ஒரு வல்லமை கொண்டதுமா இருக்கிறது. அதுல வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது சமாதானம், ஆறுதல், பரிசுத்தமான ஒரு ஜீவியம், மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை ஒரு தேவ பிள்ளையாக மாற்றுகிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த பரிசுத்தம், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல நம்ம இருள் என்பதை பார்க்க முடியாது, பாவம் என்கிறத பார்க்க முடியாது. அவரை போல நம்மை மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கரையற்றதும் பிழையற்றதும் மாசற்றதும் குற்றமற்றதுமாக நம்மை நிறுத்த இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நம்ம வாஞ்சிப்போமா, நாடுவோமா? அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தருவார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஆண்டவரிடத்தில் அந்த பரிசுத்தத்தை கேட்பீங்களா? இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை நான் வேணும், எனக்கு வேணும். நீங்கள் இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா? ஒரு காலத்தில் நான் ஜெபம் பண்ணினேன், ஆலயத்துக்கு போனேன், கர்த்தருக்கு மகிமையானதை செய்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த பரிசுத்தத்தை நான் இழந்திருக்கிறேன். அந்த ஆனந்த சந்தோஷம் எனக்குள்ள இல்லை, பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன். ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, தேவனோடு உள்ள உறவு இல்லை, ஜபிக்கிற மக்களோடு உள்ள ஒரு தொடர்பு இல்லை, தனித்து விடப்பட்ட காரியம். தேவனை விட்டு ஏதோ ஒரு அருந்த கொடிய போல இருக்கிறேன்னு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நேரம். ஆண்டவர்கிட்ட நெருங்கி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை தரும்படி வந்திருக்கிறார். பரிசுத்தத்தை தேவன் தருகிற தேவன். ஆவியானவரால் நடத்தப்பட விரும்புகிறவங்க ஆவியானவரை அப்படியே வரவேற்று ஜெபம் பண்ணுங்க. மாம்சத்தின்படி நான் நடந்துட்டு இருக்கிறேன், மாம்சத்தின் முடிவு அது அழிவுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அவர் நடத்துவார். உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா இன்றைக்கு ஆண்டுடைய பரிசுத்தத்துக்கு என்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தருளுவீராக. ஆண்டவரே உதவி செய்யும். நாங்கள் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தரிசிக்கணும்ப்பா, அந்த பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இளமையை குறித்து அசட்டை பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ இளைஞர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறைக்கு தாங்கப்பா. அவங்க பரிசுத்தத்தில் ஆண்டவரே, ஒரு யோசேப்புக்கு மேலிருந்த அந்த பரிசுத்த ஆவியின், அந்த பரிசுத்த ஜீவியத்தின் ஒரு வல்லமை எல்லா ஆண்டவரை இளமையில் வாழுகிற பிள்ளைகள் மேல் அந்த தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருப்பீராக. காத்துக்கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வாக்கியங்கள் ஒரு மனுஷனை தேர்ந்தவனாக, ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, சீர்திருத்தலை கொண்டு வர, ஆண்டவரே அப்பா கடிந்து கொள்ள, உபதேசத்துக்கு பல காரியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மக்கள் எடுத்து பயன்பெறும்படி தேவன் இந்த வசனத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக, உதவி செய்வீராக.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நாம் வாழ்ந்தது பாவத்தில், பரிசுத்தம் என்கிறத இழந்திருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு விசை கூட ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்களா? தேவன் தருகிற ஒரு பரிசுத்தத்தை நீங்க இப்போ அடைய முடியும். தேவன் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஹல்லேலூயா. இப்போது நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும். நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்த அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் நெருக்குகிற பாவம், அசுத்தங்கள், மாம்சத்தின் கிரியைகள், கெட்ட நண்பர்கள், தீய உறவுகள் இயேசுவின் நாமத்தில் வேறறுக்கப்படுவதாக. தேவனுடைய பரிசுத்தத்தினால் ஜனங்கள் எல்லாரையும் நிரப்புவீராக. இந்த நாட்களில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வியாதியில படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். வியாதியோடு இருந்தும் இந்த கஷ்டத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக விடுதலை அடைவார்களாக. அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. குடும்பங்களில் போராடுகிற பொல்லாத ஆவிகள், அந்தகார சக்திகள், சாத்தானுடைய கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு போவதாக. பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, ஸ்கூல்களை திறந்து தாங்க, தொழில் செய்கிறவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க, விவசாய நிலங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்களுடைய கையின் பிரயாசம், சின்ன சின்ன கூலி வேலை பார்க்கிறவங்களுடைய கூலி வேலையில் வருகிற வருமானத்தில் அவங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படணும். தேவனுக்கு சாட்சியா வாழ எல்லாருக்கும் நீர் அனுகிரகம் தருவீராக ராஜா. உம்முடைய ஆளுகையில் நாங்கள் விட்டு தருகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் உம்முடைய பரிசுத்தம் நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். சாத்தானுடைய ராஜ்யம் முடக்கப்பட்டு போகட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற வீடுகளுக்குள்ள கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் வெளியேறி போகட்டும். தேவன் கொடுக்கிற பரிசுத்தம் அந்த வீடுகளுக்குள்ள அவர்கள் அனுபவிப்பார்களாக. பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் மூலம் அந்த சாபங்கள், பாவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் அந்த மயக்க நிலை இருந்து வெளியே வருவார்களாக. பிரகாசமுள்ள கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து ஆச்சரியங்களை காண செய்யும். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும். விபத்துகளை கொண்டு வருகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அவர்கள் இந்த வாரத்தில் பிரயாணம் செய்கிற எல்லா பிரயாணங்களிலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். குடும்பங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கிடையே ஐக்கியம் உண்டாகட்டும். வயது முதிர்ந்த ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்கப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான அந்த ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இதற்கேற்ற நன்மையினால் அவங்கள நிரப்புங்கப்பா. உம்முடைய ஆளுகையில விட்டு தருகிறோம். மகிமை டிவியை கர்த்தர் மகிமையா மாற்றி எல்லைகளை விரிவுபடுத்தும். உடைய மகன், அவருடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் பெற்றோர் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி, புகழ், கன, மகிமை உமக்கே உரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.